ஹலோ, நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா ஒன்று பார்க்கல, கேட்டுட்டே இருக்காங்க போட்டு காமிக்க சொல்லி. நான் தான் ஏன் படத்தோட பேர் அந்த மாதிரி ரீடேக் ஏதாவது எடுத்தாரா? அப்படிலாம் இல்லை, டேரக்டர் தான் ரீடேக் வாங்கினாரு. எப்படி ப்ரோ? முன்னாடியே அவங்க ஆனா ரிஹர்சல் தனியா கேட்டுக்கிட்டாங்க. உங்களுக்கு எந்த சீன் கம்போஸ் பண்றப்ப பயங்கர ஹைப்டா இருந்தது? மெயினா அந்த கிஸ் சீன் வந்து கொஞ்சம் எப்பயுமே நெஞ்ச தொடுற ஒரு வார்த்தை ப்ரோ. கொஸ்டின் பாஸ். கொஸ்டின் பாஸ்லாம் இல்ல, நெஞ்ச தொடும் ஒரு வார்த்தை பனியன். டானிக் சாப்பிட்றப்ப ரூம் கதவை வந்து சாத்திட்டு டானிக் குடிக்கலாம். ஏன்? சத்தியம் வந்து இல்லை, ராமனோட கஷ்ட காலம் ப்ரோ, ராமனோட கஷ்ட காலம். எங்களுக்கு ஒரு கஷ்டம். இப்போ திருப்பியும் நம்ம லிப்லாக்குக்கே வரலாம். லிப்லாக் படத்துக்கு வரலாம். லிப்லாக் படத்துக்கு நம்ம வரலாம். அண்ட் மொரோவர் நாங்கள் இன்னொரு பக்கம் வெயிட் பண்ணுறது ஃபார் ஜனநாயகன். அஃப்கோர்ஸ் தட் ஃபிலிம். அஃப்கோர்ஸ் ஸ்டேடியமில் பாடுறது உங்களோட பெரிய ட்ரீம். அண்ட் மலேசியா ஸ்டேடியம்லேயுமே அஃப்கோர்ஸ் ப்ரோ, அனிருத் அண்ணாவோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் அ ப்ளஷர். ஹி இஸ் லைக் a brother to me. அண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தளபதி இந்த டான்ஸ் எல்லாம் ரெடி. நான் அதை வச்சு ஒரு ரீல் போட்டிருப்பேன். நான் என்ன ஹைப்பில் இருந்தேன்னு அந்த ரீல் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சூப்பராக இருக்கும் தலைவா. How are you? ஆல் குட். ஸோ ஹாப்பி உங்க எல்லாரையும் பார்க்கறது. ஒரே மேட்சிங் டோன்ல இருக்கிறீங்களே. கோஇன்சிடென்ஸ் நம்ப மாட்டாங்க, பட் நிஜமாவே கோஇன்சிடென்ஸ் இல்லை, ஒரு மாதிரி லைக் மைண்டடாக எல்லாரும் அந்த ஒரே டோன்ல இருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம மீட் பண்ணுறது ஷார்ட் ஃபிளிக்ஸில். இப்போ லிப்லாக் உங்களுடைய அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரைலர் ப்ரோ. பீங் அ சிங்கர் ஒரு பக்கம், கான்சர்ட்ஸ் இன்னொரு பக்கம் வந்து பிளே பேக் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இடையில அப்படியே பிரேக் பண்ணி ஒரு படத்தோட லீடு எப்படி இது நடந்தது? அண்ட் இது வந்து பிளான்ல இருந்தது தானா? I would never lie. I was always interested in acting, but music is my main goal. பட் ஆக்டிங் வருமா வராதானோ நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ we always have to go for the next one when we have the main thing going well. அது கரியர்னாலுமே சாய்ஸஸாக இருக்கணும். I want to try out new things. And அப்படி இருக்கும்போது தலைமை ஒரு நல்ல சப்ஜெக்ட் கொண்டு வந்தார். I think it worked well for me. ஸோ சரி, ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அந்த ஒரு வைப்லேயே இருந்ததுனால இட் வாஸ் லைக் குவைட் ஈஸி. 6 நாளில் ஷூட் முடிச்சிட்டேன் அப்படின்னாரு. ஆமாம், சான்ஸே இல்லை. இல்லை, ஆனால் அந்த 6 நாளுமே டென்ஷனே ஆகாமல் காமாக தான் இருந்தது. அதுதான் பெரிய விஷயம். இல்லை, எப்படி ப்ரோ அந்த அந்த 6 days அதுக்குள்ளே கரெக்டாக அது முடிஞ்சதா? இல்லை இது வந்து பிளான் தானே 6 days முடிக்கணுன்றது தான் பிளானா? 6 days முடிக்கிறது தான் பிளானே. ஆக்சுவலாக என்னன்னா, அது நாங்கள் ஏற்கனவே சில ப்ராஜெக்ட்ஸ் அப்படி பண்ணதுனால அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பட் ஆனால் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா 2 நாள் எடுத்திருந்தா இன்னும் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸ் இன்னும் ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஆனால் எங்களுக்கு அது போதுமாக இருந்தது. He was very thoughtful about what the producers could go with. அதாவது இவ்வளோ பட்ஜெட் நம்மளுக்கு தராங்க, நம்மளுக்கு நம்பி தராங்க, அதை நம்ம கரெக்டாக வந்து கொண்டு போய் சேர்த்துடணுன்ற ஒரு ஃபேக்டரில் தான் அவரே இருந்தார். ஓகே, கிரேட், சூப்பர். அது ஆல்ரெடி பிளானாக நாங்கள் பண்ணது தான். அதனால தான் அது 6 நாளில் பண்ண முடியும். ஓகே. அண்ட் ப்ரோ, இந்த படத்துடைய மியூசிக் டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ணியிருக்கிறீங்க. அண்ட் கேம் அவுட் வெல். ட்ரைலர் பார்க்குறப்ப ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த பக்கம் வந்து சிங்கர், நீங்களும் சிங்கர் அண்ட் மியூசிக் கம்போசர், நீங்கள் 2 பேருமே வந்து சேம் சூப்பர் சிங்கர் ஃபேமிலி. ஸோ அப்படின்றப்ப லைக் உங்களுக்குள்ள இருக்கிற இந்த வைப் பயங்கர கனெக்டிவாக இருந்திருக்கும். 2 பேரும் ஸ்போர்ட்டிவா. How was that? ஃபஸ்ட்டு சாங் முடிச்சதுமே ஆதித்யானா டேரக்டர் இவங்க எல்லாத்தையுமே தான் காமிச்சோம். அப்புறம் அண்ணா சில கரெக்ஷன் சொன்னாங்க, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணோம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சாங்கு எந்தளவு ஒர்க் பண்ணுமோ எல்லாருமே இன்புட்ஸ் கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணி அப்படி வர்ற அவுட்புட் தான். கேம் அவுட் ரியலி வெல். அவருமே he has done a really good job. I think இது உங்களோட ஃபர்ஸ்ட் படமா ப்ரோ? ஆமாம். ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரில, நிஜமாவே தெரில. நாட் கிடிங், சூப்பராக இருந்துச்சு. கங்க்ராட்ஸ் மேன். தேங்க்ஸ். காஸ்டிங் பற்றி பேசணும். ஸோ ப்ரோ சொல்லியிருந்தார் he was planning to act. பட் இவரை நடிக்க வைக்கிறது நீங்கள் கன்வின்ஸ் பண்ணீங்களா, இல்லை இது உங்கள் பிளான் இருந்தது? ஓகே, ஆதித்யா தான் பண்ணணும் அப்படின்றது. ஆதித்யா ப்ரோ பண்ணணும்னு சொல்கிறது ஒரு பிளானில் இருந்தது. அது எப்படின்னா, எப்படி சூஸ் பண்ணீங்க? அவரை நான் பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு 3 years பிஃபோரே நான் பிளான் பண்ணிட்டேன். ஓகே. ஆக்சுவலாக இந்த ஸ்கிரிப்ட் 3 வருஷமாக வச்சுருந்தது தான். அதில் அதுக்கான டைம் வரும்போது டேக் ஆஃப் ஆச்சு. ஆனால் இவர் அப்போலேருந்து பிளானில் இருந்தார். மதி ப்ரோன்ற ஒருத்தர் தான் என் ஃப்ரெண்டு, அவர் தான் ஐடியா கொடுத்தாரு. ஸோ ஆதித்யா ப்ரோ பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்தாரு. எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் போயிட்டு அவரோட வீடியோஸ், பர்ஃபார்மன்ஸ் வீடியோஸாக பார்க்க ஆரம்பித்தேன். பார்க்கும்போது அவர் ஃபோட்டோஜெனிக் ஃபேஸாக இருந்தார். நல்ல ரியாக்ஷன்ஸும் நல்லா இருந்ததுனால சரி அவரை ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த இருக்கும் அப்படின்றதுனால அவங்கள பிக் பண்ணோம். வச்சு நாங்கள் வந்து ப்ராக்டிஸ்லாம், ஒர்க் ஷாப்லாம் சும்மா 2-3 இதெல்லாம் வந்தாங்க. ஸ்கிரிப்ட் ரீடிங்லாம் பண்ணோம். அப்போ பார்க்கும்போது நல்லாவே இருந்தது. ஸோ கரெக்டாக இருக்கும்
அப்படின்றது அங்கே ஃபிக்ஸ் ஆகிட்டோம். அதுக்கப்புறத்துலேருந்து ஒன்றுமே இல்லை, அவர் பாட்டுக்கு வந்தார், சொன்னார், சொல்கிறத நடிச்சார், வேறு எதுவுமே இல்லை. ஏதாவது கரெக்ஷனாக டக்குன்னு அதையும் மாற்றிடுவார் இன்ஸ்டண்ட்டாக. ஸோ கேட்டு அவரே கொஞ்சம் ப்ரிப்பேராக தான் பண்ணார். ஸோ அதுவும் நல்லா வந்திருக்கு. இந்த கேரக்டருக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒர்க் ப்ரீ ஒர்க் மாதிரி இந்த மாதிரி இருந்ததா? லைக் ஆமாம், அஃப்கோர்ஸ் ஐ ஹவ் ஆல்வேஸ் ஹர்ட் அபவுட் ஆக்டிங். எங்கள் அம்மா கிட்டேருந்து கேட்டிருக்கேன். ஸோ இட்ஸ் நாட் அ ஜோக்கில். ஆக்சுவலாக சிங்கர்ஸ்ன்னு பொறுத்த வரைக்குமே விர் ஆல் வாய்ஸ் ஆக்டர்ஸ். இங்கே நாங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் தான் அவங்க அங்கே ஸ்க்ரீனில் தான் நடிக்க முடியுன்ற ஃபேக்டர்ஸ் வந்து. ஸோ எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கணுன்ற ஃபேக்டர் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பட் எவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கணும், ஓவர் டூ பண்ணக்கூடாதுன்ற ஃபேக்டர் வந்து தலைமை வந்து ஒரு பர்சன் கூப்பிட்டு நடுவில் வந்து ஒரு ஆக்டிங் சின்ன ஒரு 2 நாள் இது மாதிரி நடந்தது, கோர்ஸ் மாதிரி நடந்தது. ஸோ வி ஆல் வென்ட் த்ரூ தட். நல்லா இருந்தது. அண்ட் ஐ ஆல்சோ லேர்ன்ட் லாட். ஸோ இவ்வளோ எமோட் பண்ணலாம், இதோட கம்மி பண்ணலாம், கேமராவில் இது நல்லா இருக்கும் அந்த ஃபேக்டர்லாம். பட் ஐ வுடன்ட் சே ஐ ஹவ் நெயில்ட் இட் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் ஆல். எனக்கு வந்ததை நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ விஷ் பீப்புள் லைக் இட். அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா ஒன்றும் பார்க்கல. ஓகே, நடிக்க போறேன்னு சொல்லிட்டே இருக்காங்க போட்டு காமிக்க சொல்லி. நான் தான் ஏன் படத்தோட பேர் அந்த மாதிரி இல்ல பேர் மட்டும் தானே? இல்ல பார்த்தா என்ன நான் சொல்லுவேன்? இல்ல நான் பார்க்காதனால தான் இந்த கேள்வி வைக்கிறேன். பாத்தீங்களா, பார்க்காதது எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு. ஆமாம், இல்லை டேரக்டர் சொல்லுவார். என்ன ப்ரோ, அந்த டைட்டில் இருக்கிற மாதிரி ஏதாவது நடந்ததா இல்லை வச்சிங்களா? இல்லை, டைட்டில்னு நம்ம ஒரு கேட்சியாக இருக்கணும், ஆடியன்ஸ் உள்ள வரணுன்றதுக்காக நம்ம அதை வைக்கல. ஸோ அது கதையில் அது ஒரு செக்மெண்ட்டாக இருக்குது. அதான் மெயினான, அதான் கதையை டிசைட் பண்ணது ஒரு மூடா அப்படின்றதுனால அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ரீடேக் ஏதாவது எடுத்தாரா? இல்லை 2 போட்டு வாங்குறீங்களா? சரி அப்படிலாம் இல்லை, டேரக்டர் தான் ரீடேக் வாங்கினாரு. எப்படி ப்ரோ? இப்படி ப்ரோ இல்லை, லென்ஸ் மாற்றி இந்த லென்ஸில் ஒரு தடவை, அந்த லென்ஸில் ஒரு தடவை. ஸோ அதுக்காக டோலி போர்டு சுற்றி எடுக்கிறோம் அந்த மாதிரி ஒரு தடவை. டேரக்டர் வந்து புரிஞ்சது, நாட்டி ஃபுல்லோ. முன்னாடியே அவங்க ஆனால் ரிஹர்சல் தனியாக கேட்டுக்கிட்டாங்க. ஸோ முன்னாடியே தனியாக ஒரு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை கேட்டு அவர் முன்னாடியே விசிபிளாக பார்த்துட்டாரு. ஓகே, இப்படி தான் இருக்கும் பிளான் பண்ண அப்படின்ட்டு ஒர்க் ஆயிடுச்சு. And when the co-actor is comfortable, it's nothing. It's just acting la. So we just have to understand. ஆனா எமோஷன்ற ஒரு ஃபேக்டர் வந்து கண்டிப்பா ஆக்டிங் குள்ள இருந்து தான் இருக்கணும். அந்த ஒரு ஃபேக்டர் மட்டும் தான். இட் பிளேட் வெல், அவ்வளவுதான். ஆதித்யாவோட காம்போ, பிகாஸ் ஆதித்யா ரெண்டு பக்கம். யா ஐ திங்க் கதிர்னா வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட டைலாக் டெலிவரி டைமிங் எல்லாமே ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ஆனால் ஐ ஹேட் ப்ளஷர் ஒர்க்கிங் வித். நாங்கள் ஜாலியாக இருந்தோம் செட்டில். இவர் தான் மண்டையை வச்சுக்கிட்டு டென்ஷன்லேயே இருந்தாரா? வெளியே காமிக்கவே இல்லை, பட் பார்த்தாலே தெரியும். ஏன்னா அந்த 6 நாளுக்குள்ள டைமிங் ஃபினிஷ் பண்ணி ஆகணும். இதுக்கு நடுவில் எனக்கு என்னென்னா நடுவில் ரெக்கார்டிங் வந்துடும். ஐ வுட் ஹாவ் டு கோ. ஏன்னா சார் ரமன்ஸ் ஸ்டுடியோவில் அந்த 6 நாளில் எனக்கு ஒரு 3 நாள் நாங்கள் இருந்தேன். ஸோ ஐ ஹேட் டு கோ பேக் டு பேக். அந்த டைம்லாம் போயிட்டு வருவேன். இது எங்கேயோ ரெட்டில்ஸ் தாண்டி ஷூட்டு, கோடம்பாக்கம் போய் ரெட்டில்ஸ் அந்த மாதிரி இருந்தது. ஸோ பட் ஐ ஹேட் டு டூ இட். ஆனால் அவர் வந்து கரெக்டாக பிளான் வச்சுருந்தாரு. எங்களுக்குமே டைம் கரெக்டாக அமைஞ்சது அதுக்கு ஏற்றாப்புல. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு என்னன்னா, இப்போ நிறைய மியூசிக் கம்போசர்ஸ் வந்துட்டு ஒரு பக்கம் ஆக்டிங் பண்ணுறாங்க, வேற படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறாங்க, பாடவும் செய்கிறாங்க, அண்ட் மோரோவர் சில கான்சர்ட்ஸும் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இது மல்டிப்ளாக பண்ணுறப்போ உங்களுக்கு அது எப்படி இருக்குது? பிகாஸ் ஆக்டிங் அண்ட் இன்னொரு பக்கம் ரெகமன் சாரோட ஸ்டுடியோ அண்ட் கான்சர்ட்ஸ்க்கு ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணிருக்கீங்க. ஸோ ஹேண்ட்லிங் எவ்ரி திங் ரைட் நவ். ஐ திங்க் அதுதானே கேமே. இப்போது ஐ திங்க் பீயிங் அன் ஆர்டிஸ்ட் we are all lucky that எங்களுக்கு வந்து அந்த ஆஃபீஸில் உட்காந்து ஒரு 9 to 6 வேலை பார்க்க வேணாம், 9 to 7 வேலை பார்க்க வேணாம். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு ஃபோர்ஸ்ட் டெட்லைன் இருக்காது. மைண்ட் நம்மளுக்கு நல்லா இருந்தால் நம்மளுக்கு வேலை நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக. சில டைம் நம்மளுக்கு டெட்லைன் வச்சுப்போம், நம்மளுக்கு ஒருத்தருக்கு நிறைய தடவை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் வந்து ஒரு மாதிரி லீஜரான ஒரு விஷயம். அண்ட் இது வரைக்கும் நான் பீப்புள் சே ஐம் பிளேபேக் சிங்கர், ஆல் தீஸ் திங்ஸ், ஃபேம், மணி, ஆல் தீஸ் ஹிட்ஸ். பட் எனக்கு இது வரைக்கும் ஐ ஃபீல் லைக் ஐம் வெரி ஜாப்லெஸ். பிகாஸ் எவ்வளோ தடவை ரெக்கார்டிங் போனோம், எவ்வளோ பிஸியாக இருந்தாலுமே நான் வந்து எப்போவுமே பாடிட்டே தான் இருப்பேன். ஸோ மைக்கு முன்னாடி பாடுறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஸோ இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் லைக் என்னடா நம்ம ஒன்றும் வேலைக்கே போகாமல் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்கோன்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஐ திங்க் நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீலிங் வந்துடும் நினைக்கிறேன். வேலைக்கு போகிற ஃபீலிங்கே இருக்காது. பியூட்டிஃபுல். நைஸ் ப்ரோ. உங்களோட பார்ட் இந்த படத்தில் லைக் ஆஸ் அ மியூசிக் கம்போசர் நிறைய இடங்களில் வந்து அந்த சீன்ஸை நீங்கள் எலிவேட் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய ஃபேண்டசி ரிலேட்டடான ஸ்கிரிப்டாக இருக்கிறப்போ உங்களுடைய அந்த பார்ட் அப்படின்றது வாஸ் லைக் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ உங்களுக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ஹவு சேலஞ்சிங் இட் வாஸ் அண்ட் டேரக்டரோட விஷன் அண்ட் எவ்ரி திங்? ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து டேரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் எனக்கு இந்த பைலட் கொடுத்ததுக்கு. ஏன்னா நானும் அண்ணாவும் ஸ்டார்டிங்லேருந்தே பிளான் பண்ணி, அதாவது எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்ட் ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு வந்து நரேஷன் பண்ணி சாங் எப்படி போகணும் அந்த ஃபீலிங்லாம் சொல்லி
ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லாமே வந்து ஒன்றா தான் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லா சுச்சுவேஷன்லையுமே அண்ணா இருப்பார், அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோருக்குமே. ஸோ குட்டி குட்டி பிஜிஎம் போடும்போதுமே அண்ணா இருப்பார். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு எந்த சீன் கம்போஸ் பண்ணுறப்ப பயங்கர ஹைப்டாக இருந்தது, ஒரு மாதிரி செம்மையாக இந்த இடத்துல நம்ம சூப்பராக தூக்கிட்டு வந்த சீன் அப்படின்ற மாதிரி? மெயினாக அந்த கிஸ் சீன் வந்து கொஞ்சம் எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது. அதாவது மியூசிக்கலாக கொஞ்சம் எலவேட்டும் பண்ணணும் அங்கே சீனுக்கும், அது கொஞ்சம் சேலஞ்ச். சேம் டைம் கிஸ்ன்றது ரொமான்டிக்காகவும் இருக்கலாம், லஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம். ஸோ அதை கரெக்டாக காமிக்கிற ப்ரொஜெக்ஷன் ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ அதே சீன் தான் கர்நாடகா பாட்டோட தீம் மியூசிக் போட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணும் போதும் அதே நேரத்தில் வந்து கட்டிப்பூடிடா அந்த சாங் மாதிரி ஒரு சாங் போட்டு ஒரே கான்செப்ட் தான். அதே சீனை நம்ம எப்படி பார்க்குறோன்றது மட்டும்தான். ஸோ தப்பான பர்செப்ஷன் இருக்கக்கூடாது. அது கரெக்டாக நெயில் பண்ணிட்டா. வா, ஓகே. ஸோ தட் வாஸ் குவைட் சேலஞ்சிங் அண்ட் கிரேட் திங் ஃபார் யூ. ஸோ இப்போ குயிக்காக வந்து வி கோனா ப்ளே அ குட்டி கேம் டு கீப் திஸ் திங். ஆமாம், கேம். இது வந்து ஒரு கடி கேம். இல்லை அவ்வளோ மோசமாக இல்லை, ஒரு கடி கேம் தான். கடி கேம். ஸோ நான் வந்து சில கொஷின்ஸ் கேட்க போகிறேன். அது வந்து நீங்கள் வந்து ரொம்ப யோசிச்சு இன்டெலெக்சுவலாக பதில் சொல்லணும்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து யோசிக்காமல் பதில் சொல்லுங்க, அவ்வளோக்கு நீங்கள் கரெக்டான ஆன்சர் நீங்கள் சொல்லிடுவீங்க. ஓகே, அதுக்கு என் ஃப்ரெண்டு தான் கரெக்டாக. ஓகே, போகலாமா? போகலாம். ஃபர்ஸ்ட் இப்படி வரலாமா இப்படி வரலாமா? அப்படி நான் தான் ப்ரோ, நீங்கள் தான் லாஸ்ட்டாக ஷோரா? லாஸ்ட். ஓகே ஃபைன் ப்ரோ. ஐயோ இருங்க, என்ன மேட்ரு எனக்கு புரியுது. இல்லை கேட்டேன். சரி ப்ரோ, நெஞ்சத்தொடும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. நெஞ்சத்தோடும் ஒரு வார்த்தையா? பல யோசிக்காதீங்க ப்ரோ. ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக்கா? ஓ, நீங்க இப்படி தொடர மாதிரி சொல்றீங்களா? எப்பயுமே நெஞ்ச தொடர ஒரு வார்த்தை ப்ரோ. ஐயோ, சொன்னா அடிப்பாங்க. காம்ப்ளிகேட்டடாக இருக்கு. என்னாச்சு? நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் அவ்வளோ. ஆமா, அது ஆனால் ஆன்சர் இல்லையே. கொஸ்டின் பாஸ். கொஸ்டின் பாஸ்லாம் இல்லை. ஐயோ, கூட லிரிக்ஸ் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒன்று போட வேண்டியதான். நெஞ்சு தொடுற மாதிரி ஒரு வார்த்தை நான் எங்கன்னா போகிறது? ஐயோ ஐயா, அடுத்த கொஸ்டின் போங்க. பெனால்ட்டி கட்டுவார்னு நினைக்கிறேன் இதுல. சரி, அதான் தெரியல. ஓகே ஃபைன். நெஞ்சத்தொடும் ஒரு வார்த்தை பனியன். பனியன். ஓ, அதான் சொன்னேன், அவ்வளோலாம் யோசிக்காதீங்க. ஒரு மாதிரி அப்படி அந்த அந்த இடத்துல ஆதித்யா ப்ரோ யோசிக்கிறாரு. இப்போதான் கேம் புரியுது. எங்க வந்து கேட்டீங்கன்னா அவன் கரெக்டாக சொல்லுவான். இனி அடுத்த ரவுண்ட்ல இருக்காச்சு பண்ணிடுவாரு. ஒருத்த வந்து தீக்குச்சியை பற்ற வச்சு இட்லி மேல வைக்கிறானா, ஏன்? சுட சுட இருக்கணும். இல்லை ப்ரோ, இன்னும் தீக்குச்சி எடுத்து இட்லி ஆவி பறக்கணும். இல்லை ப்ரோ, ஏன்னா சொல்லியிருக்கிறாங்க இட்லி பஞ்சு மாதிரி இருக்குன்னு, அதை செக் பண்ணுறதுக்கு. இதான் நெஞ்சு தொடர ஒரு வார்த்தை. ஆதித்யா ப்ரோ, ஐயோ, ஒருத்தன் வந்து சொல்கிறான் வரலாறு வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, நீ ஏன்? அவர் அஜித் ஃபேன் இல்லையா? போடு, வேற லெவல் ப்ரோ, சூப்பர். எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும்ல? வாங்க அப்போ இந்த சைடு வந்து அவர் தான் ஒரு பாயிண்ட் மேலே போடுவோம் ப்ரோ. அவருக்கு ஒரு பாயிண்ட். மேக்ஸ் எக்ஸாமில் ஒருத்தர் வந்து மேக்ஸ் போட மாட்டோம், போடாமல் உட்காந்து டான்ஸ் ஆடினே இருக்கிறான். மேக்ஸ் எக்ஸாமில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். எனக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதான் புரியுது ப்ரோ. நம்ம டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ப்ரோ. இல்லை நான் தப்பாக கூட இருக்கலாம். ஸ்டெப் மார்க்கா ப்ரோ? வேற லெவல் ப்ரோ. கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. ஸ்டெப் மார்க், ஸ்டெப்ஸ்க்கு மார்க் இருக்குல்ல, ஸ்டெப்ஸ். சூப்பர். நான் நினச்சேன் ஒரு எஸ்டிஆர் ஃபேனாக இருப்பானே. எனக்கு மேத்ஸ் வராதுங்க. ஓ, நீங்க அப்படி. சரி, ஓகே ப்ரோ. ஒருத்தன் வந்து இந்த மருந்து டானிக் இருக்குல்ல, டானிக் சாப்பிட்றப்ப ரூம் கதவை வந்து சாத்திட்டு டானிக் குடிக்கிறான், ஏன்? சத்தியமாக டாக்டர் அவனை அரை மூடி மருந்து சாப்பிட சொல்லியிருக்கிறாரு ப்ரோ. அரை மூடி மருந்து சாப்பிட ப்ரோ. சிரிக்கிறேன். ராமன் ஒருத்தர் வந்து கடன் வாங்குறாரு, அது என்ன காலம்? என்ன? ராமன் கடன் வாங்கினான், இது என்ன காலம்? என்ன காலமா? காலம், காலம் ப்ரோ, நாட் தட் காலம். காலம், காலம், காலம். ராமன் கலிகாலம். கடன் வாங்கினான். ராமனோட கஷ்ட காலம் ப்ரோ. ராமனோட கஷ்ட காலம். எங்களுக்கு ஒரு கஷ்டம். எனக்கு புரியுது. எங்களுக்கு வந்து கஷ்டம்.
கடைசி உங்ககிட்டயே வந்துடுறேன் ப்ரோ, உங்கள்கிட்ட தான் ஆரம்பிச்சேன், உங்கள்கிட்டயே முடிச்சிடுறேன். ம். டீச்சர் கேட்குறாங்க, ஏன்டா பரீட்சை எழுதிட்டு வந்துட்டு தூங்குற அப்படின்னு. அதான் கொஸ்டின், ஏன் பரீட்சை எழுத வந்துட்டு தூங்குற? தெரியலையா ப்ரோ? கேள்விக்கு பதில் தெரியலன்னா சும்மா முடிச்சுட்டே இருக்கக்கூடாதுன்னு அவங்க அப்பா சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு. தேங்க்ஸ் டு அவர் ப்ரொடியூசர், அவங்க தான் அந்த கேள்விகளை கொடுத்தாங்க. ஐயோ ஸ்லோ கிளாப்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நிஜமாக நல்லா தான் இருக்கு. நல்லா இருந்ததுல? தேங்க்யூ. யோசிக்கிறது கஷ்டம் இல்லை இந்த கடிலாம். அதனால தான் யோசிக்கவே வேணாம்னு சொன்னேன். நைஸ்ல. கஷ்டம். இப்போ திருப்பியும் நம்ம லிப்லாக்குக்கே வரலாம். அண்ட் நிரஞ்சனா படத்துக்கு லிப்லாக் படத்துக்கு நம்ம வரலாம். ஸோ நிரஞ்சனா இந்த படத்தில் அவங்களும் ஒரு கதாபாத்திரம் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஜேர்னி வந்து ஷார்ட் ஃபிளிக்ஸோட அஃபிலேட்டடாக தொடர்ந்து நான் சில ப்ராஜெக்ட்ஸில் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க இந்த படத்தில் இருக்கிறது அவங்களுடைய கேரக்டர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அண்ட் அந்த ஆர்க்கை பற்றி சொல்லுங்கள். ஸோ இவர் எப்படி ஃபிக்ஸ் ஆனாரோ 3 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்கள்ட்ட தான் ஃபஸ்ட்டு நான் அந்த கதையை சொன்னேன். அதுக்கப்புறம் வேறு ஆள்கிட்ட போய் சொல்லிவிட்டு திரும்ப அவங்களே வந்துட்டாங்க, நிரஞ்சனாவே அந்த ஆன்போர்டு வந்துட்டாங்க. இப்போ என்னென்னா அவங்க கேரக்டரை பார்த்தா ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட், அவங்க இன்ட்ரோவர்ட்டை லவ் பண்ணுற எக்ஸ்ட்ரோவர்ட். ஒரு இன்ட்ரோவர்ட்னால என்னென்ன பிரச்சனைலாம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அனுபவிப்பாங்களோ அதுக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருப்பாங்க. அந்த கீர்த்தின்ற நேமில் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கீர்த்தின்றவங்க ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட், இன்ட்ரோவர்ட்டை லவ் பண்ணுற ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட். இப்போ ஒரு பதில் சொல்லுங்கள், ஆதித்யா ப்ரோ வந்து இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டா? ஆக்சுவல் பர்சன் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக. கம்ப்ளீட் எக்ஸ்ட்ரோவர்ட். எக்ஸ்ட்ரோவர்ட். எனக்கு நான் ஆக்சுவலாக ஆம்பிவர்ட். எது பேஸ் பண்ணி இருப்பேன். இப்போ நான் ரொம்ப கால் வருது, லோவா இருக்கேன். சாரி, கால் வருது. எம்ஜிஆர் பண்றாரு. எடுங்க ப்ரோ, எம்ஜிஆர் என்ன சொல்றாரு கேப்போம். கதிர் அண்ணன். ஹலோ ஹலோ அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணே. படம் பார்த்துட்டீங்களாண்ணே? பார்த்துட்டேன்ப்பா. எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா பண்ணிருக்கீங்க எல்லாரும். சரிங்கண்ணே. ஹீரோ கிட்ட சொல்றேன், நல்லா பண்ணாரு, சூப்பரா இருக்கு. நன்றி தலைவா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு தலைவா. நான் தான் இப்போ ஒரு வார்த்தை ஹீரோன்னீங்களா, அது நல்லா இருந்தது கேட்க, அதனால நானே பேசுறேன். ஐயா நல்லா பண்றீங்க ஐயா. நன்றி. பட் சூப்பரா வந்திருக்கு. பாக்குறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. சூப்பர் தலைவா. சொல்லுங்க. அது கஷ்டம்தான். டைரக்டர் தான் சொல்லிட்டு இருக்காரு நம்ம பண்றது நல்லாவே இல்லைன்னு. அந்த மாதிரி சிறப்பா பண்ணிருக்கீங்க. நீங்க வந்து டபுள் ஆக்ஷன் மாதிரி பண்ணிருக்கீங்க. ஓ நன்றி ஐயா. சூப்பரா இருந்தது. கடவுள் தான். ரெட் நூல் இன்டர்வியூல இருக்கணும். ஓ அதுவே நம்ம சொல்லலையா தலைவா? இப்ப ரெட் நூல் இன்டர்வியூல இருக்கோம் தலைவா. கேஷுவல் கால் இல்ல, எல்லாமே ரெக்கார்டிங்ல இருக்கு. ரெக்கார்ட்ல இருக்கா? ஆமா. ஓ அப்படியா? வேலை கரெக்டா பேசுறேன். கரெக்டா. எதுவும் கோளாரா பேசல. பட் ஓகே, நல்ல விஷயம் தான். ஆமா பட் ஆனா அந்த டைட்டிலே சூப்பரா இருந்துச்சு. அவர் வரல, நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம். தேங்க்யூ தலைவா. நீங்க வரலன்னு தான் ரொம்ப வருத்தப்படுறாங்களா ரெட் நூல்ல? லாஸ்டா நைட்டு 12 வரைக்கும் வச்சிருந்தோம்னு ஓடிட்டாரு. நான் இங்க ஷூட்ல இருக்கனால வர முடியல. நான் வந்து நைட்டு 12 சோலோ இன்டர்வியூ கொடுக்குறேன். சோலோ இன்டர்வியூ எப்படி வருவாரு தெரியாதுங்க. எம்ஜிஆர் நேரத்துல வர மாட்டாரு. எம்ஜிஆர் சோலோவா மிட்நைட் ஷூட் வச்சுக்கலாம் அவருக்கு தனியா. ஓகே தலைவா, இருங்க டைரக்டர் கிட்டே தரேன். அண்ணா ரொம்ப நன்றிண்ணே. இது ஆக்சிடென்ட்ல கரெக்டா கால் பண்ணிட்டீங்க. சூப்பர்ப்பா. நான் அதுதான் இப்போ ஜெனரலா அடிச்சேன் உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்கலாம்னு பார்த்தா நீங்க இன்டர்வியூ கொடுத்தா ஃபேமஸ் ஆயிட்டீங்க போலயே. அதுக்குள்ள அடுத்து வந்து பெரிய படங்கள் எடுக்கணும், பெரிய லெவல் போகணும். நன்றி. உங்க ஆசீர்வாதத்துல, எம்ஜிஆரோட ஆசீர்வாதத்துல சீக்கிரம் நடக்கும். அவர் அதுல நடிக்கணும். அப்போ என் போனை எடுக்கணும், அதான் மேட்டர். இப்ப இன்டர்வியூலயுமே உங்க கால் எடுத்தேனே, அது மாதிரி தானே? இப்போ எடுப்பா. சரிங்கண்ணா, கண்டிப்பா பேசுவேண்ணே. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா கால் பண்ண. ஆல் தி பெஸ்ட். லவ் யூ தலைவா. ரெட் நூலுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ரெட் நூலுக்கு ஒரு ஹாய். உங்க சேனல் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. நன்றி ப்ரோ. சூப்பர். ஓகே ப்ரோ. அந்த ஆங்கர் அவர்தானா இருக்கிறது? அவர் இல்ல, இவர் வேற. பரத் அவரு சூப்பரா பண்றாருன்னு சொல்லுங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ. சூப்பர். ஏன்னா எல்லாருக்கும் சொல்லிட்டு அவருக்கு சொல்லணும் எப்படி? ரொம்ப நன்றி ப்ரோ. ஓகே ப்ரோ. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. தேங்க்யூ. நன்றிண்ணா. தேங்க்யூண்ணா. சூப்பர் ப்ரோ. செக்மெண்ட் மாட்டிக்கிச்சா? சூப்பர். சிறப்பு. இப்போ அதான் அந்த எம்ஜிஆர் சிவாஜிக்கு ஒரு மேட்ரு இல்ல.
அது எங்க அதான் இந்த கோயின்சிடென்ட் மாதிரி இது ஒரு கோயின்சிடென்ட். ஆனா இது எதுவுமே பிளான் கிடையாது, பாத்துக்கோங்க. எல்லாம் யூனிவர்சலா ஒன்று நடக்குது. பட் தட்ஸ் நைஸ். அது அந்த எம்ஜிஆர் சிவாஜி மேட்டர் எப்படி ப்ரோ பிடிச்சிங்க? ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டா இருக்கும். சிவாஜின்னு பேர் வச்சிட்டோம் முன்னாடியே. சிவாஜி அப்படின்றப்போ அது ஒரு பேராக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அது ஒரு கேட்சியாக அந்த கேரக்டர் ஃபிட் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க அப்பா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸருன்றனால சிவாஜி அந்த கைண்ட் ஆஃப் சிவாஜி ராவ் அந்த மாதிரி ஏதாவது பேர் வச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி சிவாஜின்ற பேர் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் அதை இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பிளேயாக பண்ணலாம், ஒரு ஃபேண்டசி கேரக்டர் வருதுங்கும் போது ஸோ சிவாஜிக்கு ஆப்போசிட்டாக எம்ஜிஆர்னு வச்சா அது ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்கும், நல்ல ஒரு பிளேயாக. அங்கே அந்த ஐடியாலேயே ப்ரமைஸ்லேயே ஒரு ஃபன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த இதை பிக் பண்ணிட்டோம். அதனால அந்த 2 கேரக்டர் ப்ளே பண்ணீங்களா ப்ரோ? அதாவது ஸ்பெக்ஸ் போட்டு ஒரு 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 மாதிரியான இன்ட்ரோவர்ட்டான ஒரு ஆதித்யா, அண்ட் இன்னொரு பக்கம் பயங்கர லவபிளான நாட்டியான ஒரு ஆதித்யா. விச் ஒன் யூ லவ் டு பி அண்ட் விச் வாஸ் வெரி சேலஞ்சிங்? The introvert was a challenge because I'm not that. நான் அது கிடையாதுல்ல. அப்போ அந்த மாதிரி நம்ம காமிச்சிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதாவது ஒரு விஷயத்தை இன்ட்ரோவர்ட் எப்படி யோசிப்பாங்கன்னு யோசிச்சு நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம். ஸோ அந்த விஷயம் கரெக்டாக இல்லையான்னு இவர் எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே டேக் போகிறதுக்கு முன்னாடியே கேமரா அந்த சைடு ரோல் ஆகிட்டு இருக்கும் போது அவங்க ஒரு ஷார்ட் முடிச்சதுக்கப்புறம் இவர் வருவார். பக்கத்து ரூமில் நான் இருப்பேன். எனக்கு வந்து அந்த கேமரா பொசிஷன்லாம் செட் பண்ண சொல்லிட்டு இவர் வந்துடுவார். வந்துட்டு அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ப்ளே பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் பண்ணலாம், டைலாக்ல ஏதாவது சின்ன எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஹி யூஸ் டு டெல் மீ இந்த இடத்துல ஒரு பாஸ் வைக்கலாம். இதெல்லாம் ஜென்ரலாக நான் நேச்சுரலாக பண்ணணும். ஒரு ஆக்டராக இருக்கும் போது நான் அவர்கிட்ட சொல்லும் போது ஹீ வில் ஆல்சோ ஆல்வேஸ் கிவ் மீ ஐடியாஸ். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இட் வில் பி வெரி கன்வின்சிங். ஹீ நோஸ் அந்த கேரக்டருக்கு அவருக்கு என்ன வேணும்னு தெரியும், அதை நான் திருப்பி தரது தான் என்னோட வேலையாக இருந்தது. ப்ரோ இன்னொரு பக்கம் இப்போ சமீபத்தில் இந்த கான்சர்ட் அண்ட் எவ்ரிதிங் பயங்கரமாக போயிட்டு இருந்தது. வேலண்டைன்ஸ் டே எந்த ரீல்ஸை திறந்தாலும் நீங்கள் தான் இருக்கிறீங்க. How was it? Like அவ்வளோ பெரிய க்ரௌட், அவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் அண்ட் feels very very nice to be in that spotlight. You know, being an artist எல்லாருக்குமே அந்த ட்ரீம் இருக்கும், டு பி இன் அ ஸ்பாட்லைட். அதுவும் அது ரஹ்மான் சார் ஷோன்னும் போது சென்னை தான் அவரோட ஹோம் டவுன், அவரோட ஹோம் கிரவுண்டு, நேரு ஸ்டேடியத்தில் பர்ஃபார்ம் பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப வருஷம் ஆசை. அண்ட் அது ரஹ்மான் சார் ஷோவில் சென்னையில் நடக்கும் போது ஐ திங்க் ரொம்ப சரியலாக இருந்துச்சு. அண்ட் பீப்புள் இப்போ வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 ரீல் பார்த்துட்டேன், என்னோடய ரீல் மட்டுமே, நான் பார்த்தது மட்டுமே. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் என்னை டேக் பண்ணி போட்டிருக்கிறதே அவ்வளோ பார்த்துருக்கேன்னா, நான் யாருன்னே தெரியாமல் அங்கே நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, அவ்வளோ ரீல்ஸ் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நல்லா ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ். ஐம் ஸ்டில் ஓவர்வெல்ம்டாக இருக்குது எனக்கு. ஏன்னா ரஹ்மான் சாரோட அந்த ஷோவில் வந்து வி பர்ஃபார்ம் ஒரு 4 hours செட்லெஸ் பர்ஃபார்ம் பண்ணோம் ஆல்மோஸ்ட். அதில் மெஜாரிட்டி சாங்ஸ் நான் பாடினேன். ஏன்னா தமிழ் ஷோன்றதுனால இந்த வாட்டி வந்து சார் ட்ரஸ்ட் பண்ணி எனக்கு சாங்ஸ் கொடுத்தாரு. ஐ ஹர்ட் ஃப்ரம் டீம் இந்த மாதிரி சார்கிட்ட வந்து வேறு ஏதாவது சிங்கர்ஸ் ஆட் பண்ணுறாவான்னு கேட்ட போது சார் சொன்னான், இல்லை அந்த பையனே நல்லா பாடுறானே, எல்லாமே பாடிடுவான், அவனே பாடட்டும் கரெக்டாக இருக்கும்னு சொன்னாரான். அந்த ஒரு விஷயம் வர்றது தான் ரொம்ப கஷ்டம் அவர் வாயிலேருந்து. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கேட்கும் போது. அண்ட் பீப்புள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி லவ். கண்டிப்பாக அண்ட் நிறைய நியூ டேலண்ட்ஸ்க்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருந்தாரு அந்த இடத்துல. நாங்கள் பார்த்தப்போ மிருதங்கத்தில் இருந்து மெனி நியூ யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு பெரிய மேடை. நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய ட்ரீம்ல. திங்க் ரஹ்மான் சார் இப்போ இல்லை, எப்போவுமே அதை பண்ணிட்டு வந்திருக்காரு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சூப்பர் சிங்கர்லேருந்து என்னை வந்து அனிருத்தனா பிக் பண்ணி எப்படி கொண்டு வந்தாரோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பயணியராக வந்து ரஹ்மான் சார் வந்து நரேஷ் ஐயர் சார் கூட்டிகிட்டு வந்திருப்பார் ஒரு ஷோலேருந்து. you're going to debut for me ன்னு சொல்லிட்டு. ஸோ that's how it works. அவரை பற்றி நம்ம சொல்லவே வேணாம் ப்ரோ. he is always அடுத்த ஒரு பர்சனை எப்படி டெவலப் பண்ணணுன்றதுல வந்து he is the king maker. கண்டிப்பாக ஐ திங்க் பேல உங்களோட அந்த ஒரு அந்த ஸ்பார்க் அங்கே ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு இவ்வளோ ஒரு ஜேர்னியில் திரும்பி பார்க்குறப்போ ஹவுஸ் லைக் ஐ திங்க் இப்போ வரைக்குமே இட்ஸ் அ வெரி ஷார்ட் ஜேர்னி ஃபார் மீ. இப்போ வரைக்குமே I've not crossed anything or not something very big. I've been singing for every composers. I'm feeling எனக்கு வந்து இன்னொரு விஷயம் நடந்திருக்கு என்னோடய லைஃப்பில். என்றைக்குமே வந்து நான் ஒரு கம்போசர்ஸ்க்கு பாடும்போது ஒரு தடவை மட்டும் பாடினது கிடையாது. என்னோட 90% ஆஃப் த கம்போசர்ஸ்க்கு நான் பாடும்போது நான் பாடினேன்னா அடுத்த வாட்டி என்னை மறுபடியும் ரெக்கார்டிங் கூப்பிடுவாங்க என்ன வெரி ஷார்ட் நோட்டீஸ். அது ஐ திங்க் இட் ஹஸ் ஒர்க்ட் மேஜிக் ஃபார் மீ. அது ஏன்லாம் தெரில. ஸோ இப்போ ரஹ்மான் சார்கிட்டே அந்த மாதிரி தான் பின் கான்ஸ்டன்ட்லி ஹேவிங் ஓ காதலே சிங்கச்சான், அதுக்கப்புறம் லாவெண்டர் நேரமேன்னு சொல்லிட்டு அதே படத்தில் பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங். அண்ட் இப்போது இன்னும் நிறைய வர இருக்குது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் அனிருத்தனா கிட்ட. அண்ட் தெலுங்குல எனக்கு தெரிஞ்சு இப்போ தெலுங்குல எனக்கு தமிழோட அதிகமாக ஹிட்ஸ் இருக்குது. ஐ ஃபீல் லைக்
நல்ல விஷயம் அது நடக்கிறது. பட் இந்த ஜேர்னியை பார்க்கும்போது இட்ஸ் வெரி ஒரு 4 இயர்ஸ் தான் நான் பாடிட்டு இருக்கேன். சூப்பர் சிங்கர், அதுக்கப்புறம் இங்கே வந்து இதெல்லாமே ஒரு 4.5 இயர்ஸ் மேக்ஸிமம் ஜேர்னி. அதில் இவ்வளோ தூரம் போக முடியுதுன்னா ஐ திங்க் ஐ ஹேவ் அ லாங் வே டு கோ. கண்டிப்பா ஐ வில் பி தேர். we love to. ஏன்னா தொடர்ந்து உங்களுடைய பாடல்கள் நிறைய கேட்கணும், அதான் எங்களுடைய ஆசை. அண்ட் மோரோவர் நாங்கள் இன்னொரு பக்கம் வெயிட் பண்ணுறது ஃபார் ஜனநாயகன், அஃப்கோர்ஸ் ஃபார் தட் ஃபிலிம். we are all waiting for that. I would love to. நான் ஒரு பெரிய தளபதி ஃபேன். அஃப்கோர்ஸ் ஸ்டேடியமில் பாடுறது உங்களுடைய பெரிய ட்ரீம். அண்ட் மலேசியா ஸ்டேடியம்லேயுமே யூ ஹேட் அ கண்டிப்பாக கிரேட் டைம் இல்லையா? how was that time மலேசியா லவ் அண்ட் Yeah, of course bro. அனிருத் அண்ணாவோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது it has always been a pleasure. He is like a brother to me. And in front of தளபதி அது சொல்லவே வேணாம். அதே நேரத்தில் வந்து அவரோட ஸ்பீச்சை வந்து ஸ்டேஜ்லேருந்தே பார்த்தேன். அது எனக்கு செம ஒரு மாதிரி. நான் இந்த 4 வருஷத்தில் 2 ஸ்பீச் தான் வாரிஸ் ஆடியோ லான்ச் நடந்தது. அதுலேயுமே நான் வந்து எப்படின்னா ஸ்டேஜுக்கு கீழே இருந்து ஃப்ரண்ட் உட்காரலாம் இல்லை, ஸ்டேஜுக்கு கீழே ஃப்ரண்ட்டில் நின்று தனியாக அழகாக பார்த்தேன். அப்புறம் இந்த வாட்டியும் ஸ்டேஜில் நின்று ஒரு 15 மினிட்ஸ் அவர் ஸ்பீச்சுக்கு முன்னாடியே போய்ட்டு ஸ்டேஜில் நின்றுட்டு சேர் போட்டு உட்காந்து பார்த்தேன் ஃபுல் ஸ்பீச். அந்த மாதிரி அந்த டான்ஸ் எல்லாம் வெடி. நான் அதை வச்சு ஒரு ரீல் போட்டிருப்பேன். நான் என்ன ஹைப்பில் இருந்தேன்னு அந்த ரீல் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேணாம் ப்ரோ. அந்த மாதிரி ஒரு ரீல் இருக்கும்ல, ஒருத்தன் வந்து கத்திட்டு தளபதி தளபதி அந்த வைப்ல இருந்தேனால அங்கே சான்ஸே இல்லை. நைஸ் 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 சூப்பர் ப்ரோ. எங்களுக்கு அது ரொம்ப என்ன சொல்றது, உங்களோட ஜேர்னி நாங்கள் பார்க்குறப்ப இட்ஸ் லைக் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒவ்வொரு பாட்டுமே இட்ஸ் வெரி என்ன சொல்றது, அது வந்து இந்த எல்லாரோட இந்த பிளேலிஸ்ட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு நம்பர்ஸ். அண்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ரகுமான் சாரோட ஷோ நானுமே ரீல்ஸில் தான் பார்த்தேன். ஐ குடன்ட் ஏபிள் டு கம். பட் பார்க்குறப்போ லைக் யூ ஆர் தேர் இன் எவ்ரி சாங். லைக் 90s ஹிட்ஸாக இருக்கட்டும், இப்போ அந்த புது பாட்டாக இருக்கட்டும், லைக் அந்த முக்கியமான பாடல்கள் எல்லாத்துலையுமே ஐ கேன் சி ஆதித்யா இருக்கு, விச் இஸ் வெரி ஹாப்பி ஃபார் மீ. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். எஸ். அண்ட் ப்ரோ உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது? ஸ்டாராக இருந்ததாங்க, ஸ்டாராக வந்திருக்காரு. நான் அப்பையிலேருந்து அப்படி தான் அவரை பார்த்துட்டு இருக்கேன். ஸ்டார் ஆயிடலாம், கண்டிப்பாக ஆயிடுவேன்னு எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அதுக்கெலாம். பட் இதுக்கப்புறம் உங்களை ஃபியூச்சர் ஃபிலிம்ஸில் தொடர்ந்து பார்க்க முடியுமா? நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. எனக்கு அந்த டேலண்ட் இருக்குன்னு ரெகக்னைஸ் பண்ணாங்கன்னா ஃபார் ஷூர் we can expect 2026ல 2026ல லிப்லாக்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐ மீன் லிப்லாக் படத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நைஸ். யோசிச்சு தப்படம் அந்த கேப்பில் யோசிச்சிருக்கீங்க. அப்படி லைட்டா சரி, நல்ல மேட்ரு தான். லிப்லாக்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நல்ல விஷயம் தான். அப்படியே நல்லா போட்டோம். ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ். நம்ம வந்து பர்சியூ பண்ணணும்னு ஆசைப்பட முடியும். பட் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளை தேடி வரணும். அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறோமோ. இப்போ ஒரு பாட்டு வந்தது, அந்த ஒரு பாட்டு நம்ம கரெக்டாக கொடுத்ததுனால அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் பாட்டு வந்துட்டுருக்கு. இந்த ஒரு படம் வந்தது, இந்த ஒரு படத்தை நம்ம கரெக்டாக கொடுத்துருந்தோம்னா இதுக்கப்புறம் படம் வரும் கண்டிப்பாக. ஆனால் நம்ம அதை கரெக்டாக நம்ம கரெக்டாக பொசிஷனிங்னு ஒரு வார்த்தை இருக்குது ப்ரோ இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ இட்ஸ் நாட் எவ்ரிபடி கேன் பி தேர். நம்மளோட கரியரை சீரியஸாக எடுத்துக்கலன்னா என்னால் இந்த படத்தில் வந்து ஈவன் தோ இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம், ஐ வாண்ட் டு பி த்ரூ த ப்ராசஸ். நான் எடிட் அந்த மாதிரி விஷயத்துலலாம் அதெல்லாம் டேரக்டரோட கால். பட் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயம் வந்து மியூசிக். ஸோ ஐ ஃபாலோட் எவ்ரி சிங்கிள் பிட் ஆஃப் இட். எனக்கு நான் படத்தை வந்து ஒரு 3 தடவை பார்த்துருப்பேன் ரிலீஸ் மியூசிக் வந்ததுக்கப்புறம். அதுக்கு முன்னாடியுமே நிறைய தடவை பார்த்தேன். டப்பிங் அப்போ பார்த்தேன். டப்பிங்லேருந்து எனக்கு வந்து நாங்கள் ஒரு 4-5 தடவை கரெக்ஷன் டப்பிங்ஸே பண்ணிகிட்டே இருந்தோம். எனக்கு தோணிகிட்டே இருக்கும், இல்லை இந்த சீன் இன்னும் டெவலப் பண்ணலாம், இந்த சீனில் என்னென்னா நம்ம ஒரு படம் எடுக்க முடியும், அந்த படத்தை வந்து இன்னும் பெட்டராக்க முடியும்னா அது டப்பிங் தான், எடிட் டப்பிங். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸில் வந்து நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ பண்ண முடியுன்றப்ப நம்ம அதை விடவே கூடாது, பண்ணிடணும். வாய்ஸ் ரெஸ்ட் டேன்னு ஏதாவது வச்சுருக்கீங்களா? இன்றைக்குமே வாய்ஸ் ரெஸ்ட் டே தான். நான் இவ்வளோ ஸ்லோவாக பேச மாட்டேன் சென்ட்ரல். நேத்திக்கு சாரோட ஷோ, ரமன் ஷோ. அண்ட் நேத்திக்கு வந்து ஐ ஹேட் அ ஷோ இன் சவிதா டென்டல் காலேஜ் ஆஃப் மை ஓன், RTRK லைஃப். ஸோ அதுவுமே சூப்பராக போச்சு. ஸோ பேக் டு பேக் ஷோஸ்னால் நான் வேர் இஸ் ஆல் எனர்ஜி கம் ஃப்ரம்? அப்படியே வந்துருமா இல்லை லைக் பீப்புள் அவங்கள பார்க்கும் போது நம்மளுக்கு ஒன்று வரும். நம்ம பேர் சொல்லும் போது அவங்களோட சியர்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஒன்று வரும். நம்மளோட பாட்டை நம்ம பாடும் போது அதில் இருக்கிற ஹாப்பினஸ்லேருந்து ஒன்று வரும். அவங்க நம்மளோட பாட்டை நம்ம கூட பாடும் போது அதில் ஒரு சந்தோஷம் வரும். இது எல்லாமே இட் பில்ட்ஸ் ஆரா. ப்ரோ இப்போ உங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட் நெக்ஸ்ட் அண்ட் வாட்ஸ் இன் த ஃப்ளோஸ்? இல்லை இப்போதைக்கு நான் கொஞ்சம் சும்மா ஃப்ரீயாக இருந்துட்டு சாங்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணி ஓகே பேங்கிங் பண்ணி இல்லை ஸ்பாட்டிஃபைல அந்த மாதிரி. இப்போ இந்த இந்தி மார்க்கெட் ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருக்கு, நிறைய இண்டிபெண்டன்ட் சிங்கர்ஸ், நிறைய மியூசிக் கம்போசர்ஸ் வந்திருக்காங்க. அந்த மாதிரி உங்களோட இண்டிஸ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? யா கண்டிப்பாக நான் சாங் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம ஏதாவது ஒன்று வெயிட் பண்ணுறோம் கேட்குறதுக்கு. சீக்கிரமாக முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ணிவிடுங்க. சூப்பர். ஸோ ஃபைனலி டைரக்டர் ப்ரோ, இந்த படம் லிப்லாக் என்ன ஒரு மெசேஜை வந்து கொடுக்குது? ஏன் வந்து நான் இன்னைக்கு போய் இந்த படத்தை நான் பார்க்கணும்?
இந்த இன்டர்வியூ பண்ணனால இல்லை, பட் ஜென்ரலி அஸ் ஆடியன்ஸாக நான் கேட்குறேன். இப்போ இன்டர்வியூ நல்ல கேள்வி அது. ஏன் பார்க்கணும்னு இவர் தான் சொல்லணும். ஆமாம், இன்டர்வியூ நீங்கள் உங்களுக்குன்னு வந்து பார்த்தா இன்டர்வியூ பண்ணதுனால நீங்கள் போய் மஸ்ட்டாக பார்த்து ஆடியன்ஸ் மட்டும் சொல்கிறேன். அதெல்லாம் சொல்லாத ஏன் எப்படி பண்ணுறீங்க? இல்லை சில்டா. ஸோ இப்போ என்னென்னா ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்க ஒருத்தர் இருக்காங்களே, மனுஷனுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. ஸோ அதாவது ஒரு வெளிலேருந்து ஒரு கேரக்டர் யாராவது ஒருத்தவங்க வந்து நம்மளை வந்து காப்பாற்றி விட்ருவாங்க அப்படின்னு நம்ம ஒரு பிலீவில் இருப்போம்ல, கடவுளை யாரோ ஒரு மேலே அவங்க மேலே நம்பிக்கையில் போகிறோம்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம கஷ்டத்தை ஒரு சொல்யூஷன் கிடைக்காம அந்த சொல்யூஷனுக்கான தைரியத்தை கொடுக்கறது தான் பெஸ்ட்டுன்றது தான் இந்த இது. நீங்கள் ஒரு சொல்யூஷன் தேடி நம்ம போகிறோம், அந்த சொல்யூஷன் தேடி போகாமல் அந்த சொல்யூஷனை ஃபேஸ் பண்ண அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் ஒருத்தன்ட்ட இருந்தால் அந்த சொல்யூஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்ல. அதுதான் இந்த கதை சொல்லுது. ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கவன் சொல்யூஷனை தேடி போயிட்டுருக்கான், அவனுக்கு சொல்யூஷனே கிடைக்கல. ஸோ அந்த சொல்யூஷனே என்னென்னா நமக்குள்ளே இருக்க தைரியம் தான் அப்படின்றத சொல்கிறது தான் அந்த செம மேட்டரில் செம்ம மேட்டர். பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. பேஸ்டான ட்ரூ ஸ்டோரி. எல்லாருக்குமே அது ரேட்டபிளாக இருக்கும். கண்டிப்பாக எல்லா கேரக்டரும் எல்லா ஜென்ஸுக்கும் மென்ஸுக்கும் புரிஞ்சுது. ஸோ ஹாப்பி அண்ட் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த படம் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஷார்ட்ஃப்ளிக்ஸில் போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஷார்ட்ஃப்ளிக்ஸில் நல்ல படமாக போயிட்டுருக்கு. ஐ திங்க் யூ கிரேட் ஜாப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் டைம். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி உங்களுடைய டைம் கொடுத்ததுக்கு. அண்ட் கண்டிப்பாக ப்ரோ நான் சொன்ன மாதிரி 2026 2027 தொடர்ந்து நிறைய படங்கள் நடிங்க, பாட்டு கொடுங்க. ரெண்டுமே கண்டிப்பாக. மியூசிக் இஸ் மை மெயின் கோல், பட் ஆக்டிங் இஸ் ஆல்சோ மை இன்ட்ரெஸ்ட். எல்லாருக்குமே நடிக்கிறதுக்கு ஆசை இருக்கும். நடிக்க ஆசை இல்லைன்னு சொல்கிறான்னா அவன் போய் சொல்கிறான். ஸோ உங்களுக்கு ஆசை இருக்கும் போது அதை இந்த உலகத்துக்கிட்ட சொல்லுங்கள். ஐ வாண்ட் ஆக்ட், ஐ வுட் லவ் டு ஆக்ட், பட் இந்த ரைட் ஃபிலிம்ஸ், இந்த ரைட் ரோல்ஸ். தட்ஸ் இட். கிரேட் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. 3 பேருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.